தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்துடன் விரைவில் பிரச்சாரம் என்று ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் என்று அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விசிகாவில் இருந்து 6 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் தளத்தில் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சரின் மருமகன் சபரிசனுடன் ஆதவ் அர்ஜுனா உள்ள புகைப்படங்களும் வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்துடன் விரைவில் பிரச்சாரம் மேற்கொள்வோம் என்று ஆதவ் அர்ஜுனா வீடியோ வெளியிட்டிருக்கிறார். திமுகவின் தேர்தல் வெற்றியை எளிதாக்க 2019ஆம் ஆண்டு ஒன் மைண்ட் இந்தியா என்ற நிறுவனத்தை துவங்கினார். இந்த நிறுவனம் தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளையும் பகுப்பாய்வு செய்து தேர்தல் வியூகத்தை கட்டமைத்தது. திமுகவுக்கான தேர்தல் உத்திகளை நவீனப்படுத்தவும் புதிய உத்திகளை மேற்கொள்ளவும் ஐபாக் நிறுவனத்தின் தலைவராக இருந்த பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்தவர் ஆதவ் அர்ஜுனா. அவருடன் இணைந்து 2021ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் முக்கிய பங்காற்றியவர் ஆதவ். சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. அதன் பின் அடித்தட்டு மக்களுக்கும் அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்து ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கத்தில் ஒன் மைண்ட் இந்தியா நிறுவனமானது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற மக்கள்